நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வாயை திறக்காம உட்கார்ந்திருப்பாங்க. நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தன் மீது நம்பிக்கை உள்ளவர்களா எந்த கூட்டத்துக்கும் போலாம். நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வாயை திறக்காம உட்கார்ந்திருப்பாங்க. நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் யாரை பத்தி பேச வரல. நான் ஆக சரத்குமார் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன், ஆணித்தரமாக மறுக்கிறேன். அது எல்லாரும் சொல்லிட்டீங்க. இன்றைய என் அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் சில சூழலில் சறுக்கல்களை சந்திக்கும் போது என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணை படம் கொடுத்தாங்க. ஸோ அந்த புலன் விசாரணை இது பாம்பேலிருந்து வந்த ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழலில் அதன் பிறகு படிப்படியாக உங்களின் அன்பு, ஆதரவு, பாசம், பரிவு, பார்த்தா சரத்குமார் நடிக்கிறாரு, சிரிச்சா கண்ணத்தில் குழி விழுது அப்படின்னு பல ரசிக பெருமக்கள் கூடி இன்று வரை என்னை ரசிக்கும் அளவிற்கு, என் படங்களை பார்க்கும் அளவிற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கதால் நான் இன்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னோடு நீங்கள் வேண்டும். ஒரு 72 வயசுன்னு சொல்லிட்டாங்க, மொத்தம் 146 ஆச்சு. ஆனால் இன்னும் 6 வயசை கூட்டி நான் ஏற்கனவே சொன்ன 150 வயசு நான் வாழணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியாது. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களுக்கு இது காமெடியாக தெரியும். எப்படி 150 வருஷம் வாழ முடியும்னு. ஜப்பானில் போய் பாருங்கள், 125 130 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் சரத்குமார் ஏன் 150 வயசு வாழக்கூடாது? ஏன் இங்கே இருக்கிறவனா 150 வயசு வாழக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நாம் வாழலாம். இந்த எண்ணம் தான் இல்லை. We have got a negative thought. It has got a pessimistic view on everything that you do. ரஷ்யா சொல்லுவான், அமெரிக்கா எந்திரிச்சு பேசும்போது ஐ விட்டோன்னு வானா. அமெரிக்காக்காரன் நல்லது சொல்ல வந்தாலும் என்ன சொல்ல வரான்னு தெரியாம நோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி பலரும் இருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த மேடை ஒரு அரசியல் மேடை இல்லாத காரணத்தினால் இன்று நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பல அரசியல் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் ஆசை ஒருபுறம் இருந்தாலும் அதற்கென்ற காலம் வெகு விரைவில் வரும்.